வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதல் செய்தி வழங்க நியூஸ் ஃபர்ஸ்ட் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கையுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் ஜூடின் சிந்துஜன், தனுஷியா ஞானசேகரன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துக்கு நேரடியாக சென்று கணக்காய்வாளர் நாயகம் விசாரணை. சலுகை கடன் வசதியை 1 வருடத்தால் நீடிப்பதற்கு சர்வதேச நாணய நிதியம் இணக்கம். பொருளாதார மறுசீரமைப்பு தொடர்பிலும் கரிசனை. மத்திய வங்கி மோசடியுடன் தொடர்புடைய அர்ஜுன் மகேந்திரனை உடனடியாக நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். அமைச்சர் மனோ கணேசன் தெரிவிப்பு. வடமாகாண கல்வி நிலை தொடர்பில் ஆளுநர் கருத்து. மாகாணங்கள் என்ற ரீதியிலே பார்க்கும்போது 6வது இடத்திலும், மாவட்டம் என்ற ரீதியிலே பார்க்கும்போது அது 22வது இடத்திலும் இருக்கிறது. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கானின் செயற்பாடு தொடர்பில் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் கருத்து. இந்த நாட்டிலையும் அந்த பெருந்தன்மை எல்லாருக்கும் இருக்குமேயானால் இந்த நாட்டினுடைய இன பிரச்சனைக்கு எப்போ தீர்வு கண்டிருக்கலாம். 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் சலுகையை மேலும் 1 வருடத்தால் நீடிப்பதற்கு சர்வதேச நாணய நிதியம் இணக்கம் தெரிவித்துள்ளது. இந்த கடன் சலுகைக்கான 6வது தவணையை விடுவிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட மீளாய்வின் பின்னர் நிதியம் இந்த அறிக்கையை விடுத்துள்ளது. மெனுவேலா கொரேடி தலைமையிலான சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகள் குழு கடன் சலுகை தொடர்பில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றத்தை ஆராய்ந்து இன்று அறிக்கை வெளியிட்டுள்ளது. 2018ஆம் ஆண்டு இறுதியில் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடியினால் பாதிக்கப்பட்ட பொருளாதார மறுசீரமைப்பு செயற்பாட்டை மீண்டும் முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு இலங்கை முன்னெடுத்துள்ள தொடர் முயற்சியை பாராட்டுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் சலுகையில் 1 பில்லியன் அமெரிக்க டாலர் 5 தவணைகளில் தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கத்தின் வேண்டுகோளுக்கு அமைய எஞ்சியுள்ள 500 மில்லியன் டாலரை 1 வருடத்திற்குள் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் கூறுகின்றனர். பொருளாதார மறுசீரமைப்பு உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றத்தை இடைக்கிடையே மீளாய்வு செய்து அது தொடர்பில் அதிகாரிகள் மட்டத்தில் இணக்கப்பாடு எட்டப்பட்ட பின்னர் நிதியத்தின் நிறைவேற்றுக்குழு கடனை விடுவிப்பது தொடர்பான இறுதி தீர்மானம் எட்டப்படவுள்ளது. சர்வதேச நாணய நிதியம் எடுத்த இந்த தீர்மானம் முதலீட்டு நம்பிக்கையை வெற்றி கொள்வதற்கு பாரிய உதவியாக அமையும் என ராய்ட்டர்ஸ் செய்தி சேவை குறிப்பிடுகின்றது. போட்டித்தன்மையான வர்த்தக பயனை நோக்காக கொண்டு நியூசிலாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் பாதுகாப்பு தொடர்பில் தவறான தகவல்கள் பரப்பப்படும் குற்றச்சாட்டின் கீழ் வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக பால்மா இறக்குமதி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. ஃப்ரண்டேரா பிராண்ட்ஸ் லங்கா, மெலிபன் பால் உற்பத்தி மற்றும் டைமண்ட் பால் உற்பத்தி நிறுவனங்கள் ஒன்றிணைந்து இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளன. இலங்கை தர நிறுவனம், இலங்கை அணுசக்தி அதிகார சபை, சுகாதார அமைச்சின் உணவு ஆய்வகங்கள் மற்றும் தொழில்துறை தொழில்நுட்ப நிறுவனம் ஆகிய நிறுவனங்களினால் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தரம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பில் அனுமதி அளிக்கப்பட்ட பின்னரே இறக்குமதி செய்யப்படும் பால்மா சந்தைக்கு விநியோகிக்கப்பட உள்ளதாக குறித்த நிறுவனங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. அனைத்து பால்மா உற்பத்திகளும் சுகாதார அமைச்சின் உத்தரவுகளுக்கு அமைய ரசாயன பகுப்பாய்வு அறிக்கைகளுடன் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படுவதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பால்மா உற்பத்திகளினதும் தரம் மற்றும் பாதுகாப்பு நியூசிலாந்து ஆரம்ப கைத்தொழில் அமைச்சின் சுகாதார அறிக்கையினூடாக உறுதிப்படுத்தப்படுவதுடன் பால் அல்லாத கொழுப்பு பதார்த்தங்களோ ஏனைய எண்ணெய் வகைகளோ கலக்கப்படவில்லை என்பது அதனூடாக உறுதி செய்யப்படுவதாகவும் பால்மா இறக்குமதி நிறுவனங்கள் தமது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளன. ஏடிஐ வைப்பீட்டாளர்களின் பணத்தை செலுத்தி நிறுவனத்தை ஸ்திரத்தன்மைக்கு இட்டு செல்வதற்கான திட்டமும் அதற்கான கால எல்லையும் அவசியம் என தேசிய பொருளாதார சபை அறிவித்துள்ளது. நிறுவனத்தை விற்பதற்கு தாம் அனுமதி வழங்கவில்லை எனவும் ஏடிஐ நிறுவனத்தின் தெரிவு செய்யப்பட்ட சில சொத்துக்களை மாத்திரம் விற்பனை செய்வதற்கு அனுமதி வழங்கியதாகவும் இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. எனினும் இதற்கான பேச்சுவார்த்தைகளில் தாம் பங்கேற்கவில்லை எனவும் ஏடிஐ நிறுவனமே அதனை மேற்கொண்டதாகவும் மத்திய வங்கி மேலும் குறிப்பிட்டது. பென்ஹோல்டிங்ஸ் எனும் பெயரில் உள்நாட்டில் ஸ்தாபிக்கப்பட்ட நிறுவனம் ஒன்றினால் முன்வைக்கப்பட்ட வர்த்தக திட்டத்திற்கு கொள்கை அளவில் அனுமதி வழங்கியதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. பென்ஹோல்டிங்ஸ் நிறுவனம் ப்ளூ சமிட் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் எனும் சிங்கப்பூர் நிறுவனத்தின் உள்நாட்டு நிறுவனமாகும். 75 மில்லியன் டாலர் பெறுமதிக்கு திட்டமிடப்பட்ட முதலீடு பின்னர் 5 மில்லியன் டாலர்களால் குறைக்கப்பட்டுள்ளது. சொர்ணமஹால் ஃபைனான்ஸ் நிறுவனம் தொடர்ந்தும் இடிஐ நிறுவனத்தின் கீழ் இயங்குவதால் 5 மில்லியன் டாலரை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்ததாக மத்திய வங்கி தெரிவித்தது. முதலீட்டாளர் செலுத்த வேண்டிய 70 மில்லியன் டாலரில் 54 மில்லியன் டாலர் ஏற்கனவே செலுத்தப்பட்டுள்ளதுடன் மேலும் 16 மில்லியன் டாலரை செலுத்துவதற்கு எஞ்சியுள்ளது.
குறித்த 16 மில்லியன் டாலரும் கடந்த வருடம் அக்டோபர் 25ஆம் தேதி இலங்கையில் உள்ள வங்கி ஒன்றிற்கு அனுப்பப்பட்டுள்ள போதிலும் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் காணப்பட்ட தெளிவற்ற தன்மை காரணமாக அந்த பணம் மீளப்பெறப்பட்டதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இந்த சொத்துக்களை விற்பனை செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் வேறு எந்த ஒரு உள்நாட்டு நிறுவனமும் முன்வரவில்லை என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் இந்த தொழில் முயற்சியில் முதலீடு செய்வதற்கு மத்திய வங்கியின் அனுமதியுடன் 2 உள்நாட்டு நிறுவனங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டுள்ள தேசிய பொருளாதார சபை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இந்த கொடுக்கல் வாங்கலுக்கான தொகையாக 70 மில்லியன் டாலர் தீர்மானிக்கப்பட்டமை சிக்கலுக்குரியது என அந்த சபை மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. சுவர்ணமஹால் பைனான்சியல் சர்வீசஸ் நிறுவனத்தை கொள்வனவு செய்யாதிருக்கவும் அந்த நிறுவனத்தை 5 மில்லியன் டாலருக்கு மதிப்பீடு செய்தமை தொடர்பிலும் கேள்விகள் எழுவதாக தேசிய பொருளாதார சபை தெரிவித்துள்ளது. எஞ்சிய 16 மில்லியன் டாலர் கிடைக்கும் கால எல்லை தொடர்பில் உறுதியான தகவல் கிடைக்காமை தொடர்பிலும் பொருளாதார சபை கேள்வி எழுப்பியுள்ளது. இந்த பின்புலத்தில் ஈடிஐ நிறுவனத்தின் சொத்துக்களை கொள்வனவு செய்யும் கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலும் அதனுடன் தொடர்புடைய நிறுவனங்களின் உரிமை தொடர்பிலும் பணம் கிடைக்கும் வழிமுறைகள் தொடர்பிலும் விரிவான அறிக்கை தேவைப்படுவதாக தேசிய பொருளாதார சபை வலியுறுத்தியுள்ளது. அண்மைய பாடசாலை சிறந்த பாடசாலை திட்டத்தின் கீழ் 200 பாடசாலைகளுக்கான அபிவிருத்தி திட்டங்கள் இன்று திறந்து வைக்கப்பட்டன. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் தேசிய திட்டம் குடியாப்பிட்டி நகரசபை மைதானத்தில் இன்று நடைபெற்றது. குடியாப்பிட்டிய புனித ஜோசப் கல்லூரியில் நிர்மாணிக்கப்பட்ட நிர்வாகம் மற்றும் வகுப்பறை கட்டட தொகுதியை முதலில் திறந்து வைத்த பிரதமர் அதனைத் தொடர்ந்து குடியாப்பிட்டிய சாரநாத் கல்லூரியின் கேட்போர் கூடத்தை திறந்து வைப்பதற்கு சென்றார். அதனைத் தொடர்ந்து தேசிய திட்டத்தின் பிரதான நிகழ்வில் பிரதமர் கலந்து கொண்டார். கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். சொகுசான பாடசாலைகளை அல்ல, அனைத்து வசதிகளுடன் கூடிய பாடசாலைகளை அமைக்கும் தேவை எமக்கு உள்ளது. அனைத்து வசதிகளுடன் கூடிய பாடசாலைகளை கட்டியெழுப்புவதற்காகவே இந்த எண்ணக்கருவை கொண்டு வந்தோம். பிரபல பாடசாலைகளுக்கு தமது பிள்ளைகளை அனுப்பும் தேவை இந்த நாட்டு மக்களுக்கு காணப்படுகின்றது. இந்த நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் சமனான வசதிகளை வழங்கி அதனூடாக பிள்ளைகளின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவது எமது நோக்கமாகும். இந்த அரசாங்கம் தம்பட்டம் அடிப்பதில்லை, அமைதியாக வேலைகளை முன்னெடுத்து மக்களுக்கு பலனை வழங்குகின்றது. கல்விக்கான நிதியை அதிகரித்து கல்வியை மேம்படுத்துவதற்கு தேர்தலின் போது நாம் வாக்குறுதி அளித்தோம். அத்துடன் பாரிய கடனை நாம் பொறுப்பேற்றோம். அது கிரீஸை விட 2வதாக இருந்தது. அதனை போன்று சென்றிருந்தால் சம்பளத்தை குறைத்திருக்கலாம், செலவை அதிகரித்திருக்கலாம். அவற்றை செய்யவில்லை. 1 மாதத்திற்குள் கட்டடம் ஒன்று திறக்கப்படும், இவ்வளவே செய்கின்றனர் என ஊடகங்களில் கூறுகின்றனர். பௌத்தர்களை காட்டிக் கொடுப்பதாக கூறினர். இலங்கையில் பயங்கரவாதம் இன்னும் காணப்படுவதாக கூறினர். ஊழல் காணப்படுவதாக கூறுகின்றனர். நான் இந்த நிகழ்விற்கு மாத்திரம் வந்துள்ளேன். இன்னும் 199 நிகழ்வுகள் உள்ளன. மற்றவர்கள் அங்கு செல்கின்றனர். ஊடகங்கள் இதனை ஒளிபரப்புமா என எனக்கு தெரியாது. குளியாப்பட்டியவில் வைக்கப்பட்டதை காண்பிப்பார்கள். ஏனையவை தொடர்பில் நான் அறியேன். பிரதமர் இவ்வாறு உரையாற்றிய குளியாப்பட்டிய நிகழ்விற்கு மேலதிகமாக நாட்டின் பல பகுதிகளில் பாடசாலை கட்டடங்கள் திறந்து வைக்கப்பட்டதுடன் அபிவிருத்தி செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டன. 200 பாடசாலைகளின் அபிவிருத்தி திட்டங்கள் ஆரம்பித்து வைக்கப்படுவதாக கல்வி அமைச்சு குறிப்பிட்டதுடன் அவற்றை எமது செய்தியாளர்கள் பதிவு செய்தனர். கடகஸ்தோட்டை ஸ்ரீ ராகல தேசிய பாடசாலையில் நிர்மாணிக்கப்பட்ட தொழில்நுட்ப கூடம், நூலகம் மற்றும் வகுப்பறை அடங்கிய 3 மாடி கட்டிடம் அமைச்சர் லக்ஷ்மண் கிரியலவினால் இன்று திறந்து வைக்கப்பட்டது. அம்பதலே சமுத்ராதேவி மகளிர் வித்தியாலயத்தின் புதிய தொழில்நுட்ப கூடம் இன்று திறந்து வைக்கப்பட்டதுடன் பாராளுமன்ற உறுப்பினர் SM மரிகா பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இந்த திட்டத்தின் கீழ் வத்தலை, ஹெந்தலை, நாயகந்த பேராயர் கல்லூரியின் 2 மாடி கட்டிடம் இன்று திறந்து வைக்கப்பட்டதுடன் அமைச்சர் ஜோன் அமரதுங்க பிரதம விருந்தினராக கலந்து கொண்டிருந்தார். எல்பிடி ஆரம்ப பாடசாலையில் நிர்மாணிக்கப்பட்ட வகுப்பறை கட்டிட தொகுதி இன்று மாணவர்களிடம் கையளிக்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் அமைச்சர் காயந்த கருணாதிலக்க பிரசன்னமாக இருந்தார். அண்மை பாடசாலை சிறந்த பாடசாலை திட்டத்தின் கீழ் கலனி ஹெலேனா விஜயவர்தன வித்யாலயத்தின் ஆரம்ப பிரிவு வகுப்பறை கட்டிட தொகுதி இன்று திறந்து வைக்கப்பட்டதுடன் நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் போன்சேகா கலந்து கொண்டிருந்தார். பிரதமரே, இவ்வாறான அபிவிருத்தி திட்டங்களை மக்களுக்காக ஒளிபரப்புவதற்கு நாம் பின்னிற்கப் போவதில்லை. அதனை போன்று முறிகள், மோசடி போன்ற மக்கள் பணத்தை அளிக்கும் திருட்டுகள் மற்றும் ஊழல் தொடர்பில் வெளிக்கொணர்வதற்கும் நாம் பின்னிற்கப் போவதில்லை. மொழிகளை கற்போம், மனதை வெல்வோம் என்ற துணைப்பொருளிலான பயிற்சி பாசறை ஒன்று பம்பலப்பிட்டி இந்து கல்லூரியில் இன்றைய தினம் இடம்பெற்றது. தேசிய ஒருமைப்பாடு, அரச கர்ம மொழிகள், சமூக மேம்பாடு மற்றும் இந்து சமய அலுவல்கள் அமைச்சு ஏற்பாடு செய்திருந்த இந்த பயிற்சி பாசறையில் பாடசாலை மாணவர்கள் பலர் பங்கேற்றிருந்தனர்.
நிகழ்வின் பின்னர் ஊடகவியலாளர்கள் அமைச்சரிடம் கேள்வி எழுப்பினர். கொண்டு வரப்பட வேண்டும். நிச்சயமாக அர்ஜுன் மகேந்திரன் ஒரு வெக்கங்கட்ட பெயரோடு நினைக்கின்றேன். ஏனென்றால் அவர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அவரை அறிமுகப்படுத்தினார் நியமித்த காரணத்தினாலே பிரதமர் மேலும் பெரிய பழிகள் விழுந்திருக்கின்றன. ஆகவே தனது நண்பருக்காகவது தனக்காக அவர்கள் நண்பருக்காக வர வேண்டும். வந்து தான் குற்றமற்றவர் என்றால் சுற்றவாளி என்றால் அதை நிரூபிக்க வேண்டும். நிரூபிக்க ஒளிந்திருப்பது என்பது கோழைத்தனம், கேவலமான விஷயம். உண்மையில் இந்த அரசாங்கம் உருவாக்கியது நாங்கள், அர்ஜுன மகேந்திரன் அல்ல. அவர் அங்கே இருக்கவே இல்லை, அதில் வெளிநாடு இருந்தார்கள். அரசாங்கத்தை பாடுபட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு நான் உருவாக்கிய பிறகு ஓடி உட்கார்கிறார்கள். இவர்கள் உட்கார்ந்து விட்டு ஆபத்திலும் போடுகிறார்கள். ஆகவே அர்ஜுன மகேந்திரன் உடனே வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ஐநா மனிதுரிமை பேரவையில் இலங்கைக்கு மேலும் கால அவகாசம் வழங்கப்படுமா இல்லையா? இது தொடர்பில் சிறுபான்மை கட்சிகளின் நிலைப்பாடு என்ன? கூட்டமைப்பு 4ஆம் தேதி கூடி இது சம்பந்தமாக முடிவெடுக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் தமிழீழ விடுதலை இயக்கம் ஏற்கனவே முடிவெடுத்திருக்கிறது. கால அவகாசம் கொடுக்கக்கூடாது என்பதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு 4ஆம் தேதி கூடுகின்ற கூட்டத்திலே இதை நாங்கள் வலியுறுத்தி ஒட்டுமொத்தமாக ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம். கடந்த 4 வருட காலம் இந்த அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்ட இந்த கால அவகாசத்தால் மக்களுக்கு எந்த விதமான ஒரு பிரயோசனமும் இல்லாத ஒரு நிலையில்தான் மீண்டும் இந்த கால நீடிப்பு வழங்குவது தொடர்பாக சில முயற்சிகள் எடுபடுகிறது. நீடிப்பை வழங்குவது தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை மீறி செயல்படுவதற்கு சமமான ஒரு வேலையாகத்தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம். காலம் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. அப்போ இந்த 4 வருஷம் ஆகுது என்று சொன்னால் இந்த 4 வருஷமும் என்ன நடந்தது, ஏன் இது நடக்க இல்லை என்று சொல்லி அந்த தமிழ் தரப்புகள் தான் அதை முன்னெடுத்திருக்க வேணும். அப்போ தமிழ் தரப்புகள் அதை செய்ய இல்லை. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களின் பரஸ்பர கருத்துக்கள் அடுத்து. என்ன பொறுத்த வரையில் ஐநா மனித உரிமை பேரவையால் இலங்கையில் எங்கட மக்களுக்கு நடந்த கொடுமைக்கு தீர்வு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் இந்த தீர்மானம் கொண்டு வந்தது அமெரிக்கா இப்பொழுது இல்லை. இந்த நேரத்தில் தான் வடக்குக்கு நாட்டினுடைய பிரதமர் வந்து போகும். பிரதமர் வந்தது என்னை பொறுத்த வரையில் எங்களுடைய மாவட்டத்தினுடைய அபிவிருத்தியில் பாரிய செல்வாக்கு செலுத்தல. பிரதமருடைய வருகை வந்து வடக்குக்கு அபிவிருத்தி செய்கின்றோம் என்ற ஒரு செய்தியை சர்வதேசத்துக்கு காட்டுவதற்காகவும், மற்றது ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து அவர்கள் இங்கு வந்ததாக தான் நான் பார்க்கிறேன். நாங்கள் ரோட்டில் போகிறதுக்கு பாதை இல்லாமல் இருக்கிறோம். விவசாயம் செய்த நெல்லை சரியான விலைக்கு விற்க முடியாமல் இருக்கு. எங்களுக்கு பலாலி ஏர்போர்ட் தேவையா? நாங்கள் பிரதம மந்திரியிலே நம்பிக்கை வாக்கெடுப்பிலே நம்பிக்கை இருக்கிறது என்று வாக்களித்தார்கள் என்ற ஒரு விமர்சனமும் இருக்கிறது. அத்தோடு அப்படியான ஆதரவை கொடுக்கிற போது பல விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் பேசியிருந்தோம். நேற்றைய தினம் வந்த வரைவும் அதிலே ஒரு விடயம், எங்களுடைய பிரதேசங்களுடைய மீளெழுச்சி சம்பந்தமாக நாங்கள் அது மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்து கையாளப்பட வேண்டியது என்று சொல்லியிருந்தோம். ஆனபடியினாலே தான் வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்கான அமைச்சு பிரதம மந்திரியுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது முதல் தடவையாக. அது இப்பொழுது வடக்கு அமைச்சு வடக்கு அபிவிருத்தி என்று பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அதனுடைய பெயர் வெகு விரைவிலே மாற்றப்படும் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு அபிவிருத்தி அந்த அமைச்சு பிரதம மந்திரியுடைய கையிலே கொடுக்கப்படுவதற்கான காரணம், அவருடைய தலைமையின் கீழே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அரசியல் பிரதிநிதிகளும் பங்கு பற்றி அந்த விடயத்தை நாங்கள் துரிதமாக முன்னேற்ற வேண்டும் என்று நாங்கள் சில இணக்கப்பாடுகளுக்கு வந்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக நேற்றைய தினமும் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பிரதம மந்திரியோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தோம். யாழ் பெரியபுலம் மகா வித்தியாலயத்திற்கான புதிய கட்டிடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. அருகிலுள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை என்ற திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட இந்த கட்டடத்தை வடமாகாண ஆளுநர் கலாநிதி சுரேன் ராகவன் இன்று திறந்து வைத்தார். வடமாகாணத்து கல்வி எங்களுக்கு முக்கியமாக இருக்கிறது. 26 பில்லியன் கொண்ட இந்த வடமாகாண வரவு செலவு திட்டத்திலே 60% எங்கள் செலவு வந்து கல்வியின் மேல் உள்ளது. அந்த அளவு பணப்பொருளை, நேரத்தை, மனித சிரமத்தை நாங்கள் இயக்கினாலும் வடமாகாணத்து கல்வி எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையிலே இருக்கிறது.
மாகாணங்கள் என்ற ரீதியிலே பார்க்கும்போது அது 6வது இடத்திலும், மாவட்டம் என்ற ரீதியிலே பார்க்கும்போது அது 22வது இடத்திலும் இருக்கிறது. இது ஒவ்வொரு தமிழனும் கலங்க வேண்டிய நிலைமை. பாரிய அழிவின் ஒன்றுதான் கல்வி இல்லாமல் போவது. நுவரெலியா லபுக்கலை தமிழ் மகா வித்தியாலயத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு அமைச்சரவை அந்தஸ்தற்ற விசேட பிரதேச அபிவிருத்தி அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன் கருத்து தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் நேற்று அந்த இந்தியாவிலே பிடிபட்ட அந்த அபிநாத் அவர்களை விடுவதற்கு நேற்று அந்த பாராளுமன்றத்திலே பேசும் பொழுது எல்லாரும் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணார்கள். அதான் ஒரு மனிதாபிமானம். ஆகவே அந்த பெருந்தன்மை எல்லாருக்கும் வரணும். இந்த நாட்டிலையும் அந்த பெருந்தன்மை எல்லாருக்கும் இருக்குமே. ஆனால் இந்த நாட்டினுடைய இன பிரச்சனைக்கு எப்போ தீர்வு கண்டிருக்கலாம். இப்ப கூட அது லேட் இல்ல. ஏன்னா இம்ரான் கான் ஒரு நல்ல கிரிக்கெட் பிளேயரா இருந்து அவருக்கு அந்த மனிதாபிமானம், விட்டுக் கொடுக்கும் தன்மை இதெல்லாம் இருந்திருக்குது. அதனால தான் இன்னைக்கு அந்த நாட்டின பிரதமராக வந்தாலும் கூட தன்னுடைய எதிரி நாடான இந்தியாவிலிருந்து சிறைபிடிக்கப்பட்ட கைதியை விடுவிப்பதற்கு அவ்வளவு சீக்கிரமாக ஒரு முடிவெடுத்தது எல்லாரும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. எங்க மனசுல அப்படி வரணும். திருகோணமலை கிண்ணியாவில் மாடுகளை இறைச்சிக்காக அறுப்பதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். மாடுகள் தொடர்ச்சியாக இறக்கின்றமையே இதற்கான காரணமாகும். கடந்த சில மாதங்களாக திருகோணமலை மாவட்டத்தில் சுமார் 4000 மாடுகள் இறந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் கடந்த மாதம் மாட்டிறைச்சியை விற்பனை செய்வதற்கு கிண்ணியா பிரதேச சபை அனுமதி மறுத்திருந்தது. மாட்டிறைச்சியை விற்பனை செய்வதற்கு கிண்ணியா பிரதேச சபையினால் தற்போது அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எனினும் கிண்ணியா பகுதியில் மாட்டிறைச்சியை விற்பனை செய்வதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். தற்போது மாடுகள் இறந்து கொண்டிருக்கின்றன. அத்தோடு இறைச்சி கடையும் திறந்து வியாபாரம் செய்கிறார்கள். மக்கள் மனதில் தற்போதைக்கு இறைச்சி சாப்பிடுற மனநிலை இல்லை. பிரதேச சபையினால் அனுமதி வழங்கிய பின்னரே மாடுகள் அறுப்பதாக மாட்டிறைச்சி கடை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். நல்ல டாக்டர் பிஹெச்சி முடிவெடுத்து தான் இந்த மாட்டை அறுக்கிறதுக்கு ஒழுங்கு பிடிச்சி எங்களுக்கு நல்ல மாட்டை தராங்க. இதுவரையில் கால்நடை பண்ணையாளர்கள் கால்நடைகள் இறப்பது தொடர்பாக பல தகவல்கள் எமக்கு கிடைக்கப்பெற்ற வண்ணம் இருந்தாலும் கூட அந்த தகவல்கள் உரியவாறாக உத்தியோகபூர்வமாக இதுவரையில் கைக்கு கிடைக்கவில்லை என்பது இங்கே குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். மக்களின் இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் கிண்ணியா பிரதேச சபையிடம் நாம் வினவினோம். நாங்கள் மீண்டும் மாடுகளை அறுப்பதற்கான அனுமதியினை வழங்கியிருக்கின்றோம். இறந்த மாடுகளின் பகுதிகளை பரிசோதனைக்காக அனுப்பி வைத்ததன் பிற்பாடு அதற்குரிய மெடிக்கல் ரிப்போர்ட்டும் தற்போது எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த ரிப்போர்ட்டில் குறிப்பிடப்பட்டதற்கு அமைய மாடுகள் இறப்பதற்கான காரணம் மாடுகளுக்கு ஏதாவது நோய்கள் இருப்பதாக எதுவும் தென்படவில்லை என்பதையும், அந்த மாடுகளுக்கு குறைந்தளவு உணவு பற்றாக்குறை காரணமாகவே இறக்கின்றது என்ற விடயத்துக்கு அமைய நாங்கள் இந்த விடயத்தினை கருத்தில் கொண்டு மீண்டும் மாடுகளை அறுப்பதற்கான அனுமதியை வழங்கியிருந்த போதும் இதேவேளை மட்டக்களப்பு கரடினாறு பகுதியில் மாடுகள் இறப்பு தொடர்பில் விழிப்புணர்வு செயற்திட்டம் ஒன்று இன்று நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு செயற்திட்டத்தில் பண்ணையாளர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். மட்டக்களப்பு மாவட்ட கால்நடை பணிப்பாளர் உதயராணி குலேந்திரன் இதன்போது கால்நடை இறப்பதற்கான காரணங்கள் தொடர்பில் விளக்கம் அளித்தார். இதேவேளை வவுனியா பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக மாடுகள் இறந்து வருகின்றன. நெலுகுளம், சாஸ்திரிகுளம், நான்காம்கட்டை போன்ற பகுதிகளில் மாடுகள் இறந்த நிலையில் காணப்படுவதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். இறக்கிறதுக்கு முக்காவாசி காரணம் அது இந்த நோயினால் இறக்குன்னு தெரிஞ்சும் அதை நாங்கள் அறிவிச்சா கூட இப்படி நோயில் அந்த மாடு இப்படி இருக்குது, இப்படி வருத்தத்தில் இருக்குது, வந்ததுக்கு சிகிச்சை வழங்கன்னு சொல்லி அறிவிச்சா கூட இந்த கால்நடை மருத்துவர்கள் தகுந்த அந்த டைமுக்கு தக்க இடத்துக்கு வந்து சிகிச்சை வழங்குறது இல்லை. இறந்த பிறகு தானே அவங்க சமூகம் அளிக்கிறாங்க. இறந்த பிறகு தான் வந்து என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. நெல்லுக்கான நிர்ணய விலையை அறிவிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். நாட்டில் தற்போது பெரும்போக நெல் அறுவடை இடம்பெறுகிறது. அறுவடை செய்யும் நெல்லினை தனியார் துறையினர் குறைந்த விலைக்கு கொள்வனவு செய்வதால் தாம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். நெல்லிற்கு உரிய விலையின்மையினால் செலவினங்களை ஈடு செய்யும் அளவுக்கு வருமானம் கிடைக்கவில்லை எனவும், இதனால் நெல்லிற்கான நிர்ணய விலையை அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். சந்தையில் அரிசிக்கான விலையில் வீழ்ச்சி இல்லாத போதிலும் விவசாயிகளிடமிருந்து 1 கிலோ நெல் சுமார் 30 ரூபாய் வரையில் தனியாரினால் கொள்வனவு செய்யப்படுகின்றது. இங்கே நடமாடும் வியாபாரிமார் 1900 ரூபா அப்படித்தான் 72 கிலோ 73 கிலோ இருக்கிறாங்க. இதே நெல் சந்தைப்படுத்தும் சபை வந்து தாங்கள் கொள்முதல் செய்கிறேன்னு சொல்லி அறிவித்து அதை கொள்முதல் செய்தாலும் கூட
எடுக்கிற இடம் வவுனியா மாவட்டத்துக்கு கொண்டு விவசாயிகளுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்கின்றது பாரிய கஷ்டமான நிலையாக இருக்குது. அது அவர்கள் பிரதேச மட்டத்திலேயோ இல்லை கிராம மட்ட அமைப்புகள் மட்டத்திலேயோ அதை கொள்முதல் செய்வதற்கான ஒரு ஏற்பாடு செய்வார்கள் இருந்தால் அது விவசாயிகளுக்கு பாரிய ஒரு சலுகையாக இல்லாட்டி பெரிய உதவியாக இருக்கும். கிட்டத்தட்ட 15 ஏக்கர் கிட்ட விவசாயம் செய்திருக்கிறோம். இந்த விவசாய விளைச்சலை சரியான முறையில் விலை கொடுத்து எடுக்கிறதுக்கு சரியான ஆக்கள் இல்லை. அரசாங்கம் ஒரு நிர்ணய விலை வைக்கணும். அந்த தனியார் கொண்டு வந்து நெல்லின் விலை நெல்லையும் கூட்டி கிட்டத்தட்ட கிலோ 72 கிலோ எடுக்கணும். 72 கிலோ எடுத்து விலையை நல்லா குறைச்சி எடுக்கணும். அரசாங்கம் சரியான ஒரு நிர்ணய விலையை வச்சால் இந்த தனியாரும் கூடின விலை கொடுத்து எடுப்பேன். 3 மாசமான கணக்காய்வாளர் இன்று திடீரென இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்திற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். கிரிக்கெட் நிறுவனத்தில் இடம்பெறும் கணக்காய்வு தொடர்பாக ஆராய்ந்து பார்ப்பதே அவரது விஜயத்தின் நோக்கமாகும். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தில் தடயவியல் கணக்காய்வை மேற்கொள்ளுமாறு விளையாட்டுத்துறை அமைச்சர் கடந்த ஜனவரி 28 கோரியிருந்தார். 2016 ஜனவரி 31 முதல் 2018 டிசம்பர் 31 வரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பாக அமைச்சர் அந்த கோரிக்கையை விடுத்திருந்தார். 2 வாரங்களுக்குள் அந்த கணக்காய்வை மேற்கொள்ளுமாறும் விளையாட்டுத்துறை அமைச்சர் கேட்டிருந்தார். இந்த தடயவியல் கணக்காய்வு இம்மாதம் 31 வரை இடம்பெறவுள்ளதாக தகவல் இருக்கின்றன. அது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ஆராய்ந்து பார்ப்பதற்காக கணக்காய்வாளர் காமினி விஜயசிங்க இன்று காலை இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துக்கு விஜயம் செய்தார். கணக்காய்வாளர் தமது பிரதான செயற்பாட்டு அதிகாரியான ஜெரோம் ஜெயரத்னவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் விடுத்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது நேர்மறையான பேச்சுவார்த்தை என இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் விடுத்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கணக்காய்வுக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்குமாறு கடந்த பிப்ரவரி 25 நடைபெற்ற கணக்காய்வு குழு கூட்டத்தில் கிரிக்கெட் நிறுவனத்தின் பொறுப்பு வாய்ந்த சகல அதிகாரிகளுக்கும் அறிவிக்கப்பட்டதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் இன்று அவ்வாறு அறிக்கையிட்டாலும் நேற்றிரவு ரகசியமாக அனுப்பப்பட்ட மின்னஞ்சலில் அது முற்றிலும் மாறுபட்டுள்ளமை உறுதியாகியுள்ளது. இந்த மின்னஞ்சலை முகாமையாளர்கள் உட்பட உயர் அதிகாரிகள் 20 பேருக்கு கிரிக்கெட் நிறுவனத்தின் வைப்பிலிடல் அதிகாரியாக செயல்படும் கமலிகா ஜெயசேகர நேற்றிரவு அனுப்பியுள்ளார். கணக்காய்வாளரின் அதிகாரிகளுக்கு தகவல்களை வழங்கும் போது அவற்றை தம்மூடாக மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு அந்த மின்னஞ்சலில் தெரிவித்துள்ளார். குறித்த தகவல்களை உள்நாட்டு கணக்காய்வு அதிகாரிகளுக்கு வழங்கி ஒப்புதலை பரிசீலித்த பின்னர் கணக்காய்வாளரின் அலுவலக அதிகாரிகளுக்கு வழங்குமாறு அந்த மின்னஞ்சலில் மேலும் கூறப்பட்டுள்ளது. 2018 இலக்கம் 19 உள்ள கணக்காய்வு சட்டத்தின் பிரகாரம் கணக்காய்வு அதிகாரிகளின் சேவையை இலகுவாக முன்னெடுக்க ஒத்துழைப்பு வழங்க வேண்டியது அதிகாரிகளின் பொறுப்பாகும். அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதை விடுத்து இவ்வாறு கணக்காய்வு அதிகாரிகளுக்கு முன்னர் தம்மிடம் தகவல்களை வழங்குமாறு அழுத்தம் விடுப்பதற்கு இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தில் அதிகாரிக்கு இருக்கும் அதிகாரம் தான் என்ன? ஊழல் மோசடி உறுதி செய்யப்படுவதை தடுத்து எவரையேனும் பாதுகாக்கவா அவர் முயற்சிக்கிறார்? முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் கணக்காய்வை மேற்கொள்ளும் பணியை இதற்கு முன்பு ஏர்னஸ்ட் அண்ட் யங் நிறுவனத்துக்கு வழங்கியிருந்தார். 2013 ஜனவரி 1 முதல் 2018 ஆகஸ்ட் 31 வரையான காலப்பகுதிக்காக அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த கணக்காய்வுக்கு என்ன நடந்தது என்பது இன்றும் மர்மமாகவே உள்ளது. அதேபோன்று குறித்த கணக்காய்வு இடம்பெறும் காலப்பகுதியும் சந்தேகத்தை தோற்றுவிக்கின்றது. கணக்காய்வு நடத்தப்பட வேண்டும் என விதிக்கப்படும் காலப்பகுதி மற்றும் அது தொடர்பில் கருத்தில் போது அதற்கு ஒரு வாரம் கழித்து இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தில் இடம்பெறவிருந்த பாரிய நிதி மோசடி தொடர்பான தகவல்கள் 2018 செப்டம்பர் 5 வெளியானமை சந்தேகத்துக்கு வித்திடும் காரணியாகும். அப்போதைய இங்கிலாந்து போட்டி ஒளிபரப்புக்காக இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துக்கு கிடைக்க வேண்டிய 5.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி மலேசிய வங்கி கணக்கொன்றின் மூலம் அமெரிக்க வைப்பில் தானாகவே மாறக்கூடியதாக இடம்பெறவிருந்த நிதி மோசடி தொடர்பாக நாம் தகவல்களை கொண்டு வந்தோம். அந்த மோசடி தொடர்பான தகவல்களை கணக்காய்வின் மூலம் உறுதிப்படுத்திக் கொள்ள உண்மையான தேவை இருந்திருந்தால் குறித்த காலப்பகுதி உள்ளடக்கப்படாதது ஏன் என்பதும் சந்தேகமாகும். அதேபோன்று தென்னாப்பிரிக்க விஜயத்தின் போது ஒளிபரப்பு உரிமைக்காக கிடைக்க வேண்டிய இறுதி தொகையும் அமெரிக்க வங்கி கணக்கொன்றுக்கு அனுப்பப்பட்டதாக தகவல் வெளியானது. இவ்வாறான பல விடயங்கள் தொடர்பாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படும் நிலையில் அது தொடர்பாக துல்லிய தன்மையை காண்பிப்பதற்கு இருக்கும் கணக்காய்வு செயற்பாடுகள் தொடர்பில் இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் தெரிவிக்கும் பதில் இயல்பாகவே சந்தேகத்தை தோற்றுவிக்கும் காரணியாகும். கணக்காய்வாளரே, தங்கு தடையின்றி இது தொடர்பாக உங்களுடைய விசாரணையை மேற்கொள்ளுங்கள். எமது நிறுவனம் பல தசாப்தங்களாக இலங்கை கிரிக்கெட் வளர்ச்சிக்காக பலவாறான பங்களிப்பை வழங்கியுள்ளது என்பது திட்ட தெளிவான உண்மையாகும். இந்த நாட்டுக்கு கிரிக்கெட் அந்தஸ்து கிடைக்கும் செயற்பாட்டில் தொடர்பு பட்டது மாத்திரமன்றி கிரிக்கெட் வீரர்களுக்காக செயற்பட்ட நிறுவனம் என்பதும் பலரும் அறிந்த ஒன்றாகும். ஆகவே
இந்த நாட்டு கிரிக்கெட் தொடர்பாக பேசுவதற்கு எமக்கு உரிமையுள்ளது. கணக்காய்வாளரே, நாம் உங்களுக்கு இன்னும் சிலவற்றை ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். கிரிக்கெட்டுடன் தொடர்புபட்ட இந்த கணக்காய்வு இதற்கு முன்னர் ஆட்சியில் இருந்த அரசாங்கத்தின் கால எல்லையிலிருந்தே ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதேபோன்று கிரிக்கெட் நிறுவனத்தின் சகல நிர்வாகிகளையும் அதிகாரிகளையும் இந்த செயற்பாடுகள் மற்றும் வளாகத்திலிருந்து நீக்கிவிட்டு உங்களுடைய கணக்காய்வை மேற்கொண்டால் அது மிகவும் சிறந்ததாயிருக்கும் என்பதே எமது நம்பிக்கை. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.